ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் லக்ஷ்மி. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். இதில் 9 வகையான ஹோமங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஹோமங்கள் பண்ணால் ரொம்ப சுபீட்சமாக நம்மளுக்கு நல்ல லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இதுதான் நம்மளோட ஷாப். ஆக்சுவலி இது ஓல்டு ஷாப் தான். அதை ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி புதுசாக இப்போ ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு எல்லா ஹோமங்களையும் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் 3:30க்கெல்லாம் ஐயர் வந்துட்டார். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் எந்த தோஷங்களும் இருக்காது இல்லையா, அதுக்காக. இவங்க தான் எங்கள் மாமனார். இந்த ஷாப்பில் என் ஹஸ்பண்ட் கோல்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இதே ஐயர் தான் நம்மளுக்கு ரெண்டல் ஜுவல்லரிக்குமே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல ஹோமங்கள் எல்லாம் இவங்க சொல்கிறது அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் நல்ல கிளியராக, வாய்ஸ் போல்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கேட்குறதுக்கே நம்மளுக்கு மைண்ட் அவ்வளோ ப்ளசண்ட் ஆகும். அதே மாதிரி எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ரெண்டல் ஜுவல்லரியில். அதனால தான் சரி இந்த ஐயரை கூப்பிட்டு நாங்கள் இங்கேயும் பண்ணோம். இவர் ப்ரொனவுன்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு. காஞ்சிபுரம் தான் இந்த ஐயர். மார்னிங் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோமம் முடியறதுக்கு 7:30 மேலே ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஸ்பேஸ் ரொம்ப சின்ன கடைன்றதால ஆங்கிள்ஸ் என்னால் எடுக்க முடியல. இந்தளவுக்கு ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 9 வகையான ஹோமங்கள் என்னென்னன்றது பேர் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் பண்ணாங்க. அதுக்கடுத்து வாசு ஹோமம், லக்ஷ்மி குபேர ஹோமம், அடுத்து தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், ருத்ர ஹோமம், நவகிரக ஹோமம், நக்ஷத்திர ஹோமம், லாஸ்டாக விநாயகர் பூர்ணஹதி ஹோமம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இந்த ஹோமங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இது நிறைய பேர்கிட்ட கேட்டேன். சிலருக்கு தெரிஞ்சாலுமே ஷேர் பண்ண அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க. அதனால தான் நம்மள மாதிரி இப்போ தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இது சொன்னேன். ஏன்னா நாங்கள் அந்த ரெண்டல் ஜுவல்லரி பண்ணப்போ ஒரு 3 ஹோமம் மட்டும்தான் பண்ணோம். அதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அப்போ இந்த மாதிரி 9 ஹோமங்களும் பண்ணால் இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பூர்ணாஹதி ஸ்டார்ட் பண்ணாங்க லாஸ்ட்டில். நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது புது வீடு கட்டுறீங்க, இல்லை புது ப்ராஜெக்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி 9 ஹோமங்கள் பண்ணால் அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் லெவல் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் கலசத்தில் இருக்க லெமனு எடுத்து துணியில் கட்டி காயினும் அதுவும் கட்டி ஷாப்பை வெளியில் கட்ட சொன்னாங்க. திருஷ்டிக்கெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. இந்த 2 கலசத்துலையுமே ஒரு லெமன் இருக்கும். இந்த ஷாப்க்கு ஒன்று, அந்த ரெண்டல் ஜுவல்லரிக்கு ஒன்று கட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹோமங்கள் எது செஞ்சால் நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே தெரிஞ்சுப்பேன் என்ன மாதிரி பண்ணலான்றது. ஜென்ரலாக வாஸ்து, நவகிரகம், கணபதி ஹோமம் இது 3 மட்டும்தான் எல்லாருமே பண்ணுவாங்க. நாங்களுமே ஓல்ட் ஷாப்க்கு அதுதான் பண்ணியிருந்தோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.